கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். என் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற மகிமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை விரும்புகிற ஒரு விருப்பம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம எல்லாரும் துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறோம். இல்லை, கர்த்தருக்குள் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சுருங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசித்து பாருங்க. அன்னாள் தன் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றின பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை, சந்தோஷமாக இருந்தாள். அப்படியே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வருத்தத்தோடு இருக்கிறத ஆண்டவர் விரும்பவில்லை. நம்ம துக்கத்தோடு கூட இருக்கிறத பிசாசு விரும்புகிறான். நம்ம துக்கத்தோடு இருக்கிறத இந்த உலகம் விரும்புகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மாபெரும் அறைகூவல். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். எது நிமித்தமாக நீங்கள் துக்க முகத்தோடு கூட இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கர்த்தரால் ஒரு நிமிடத்தில் சந்தோஷமாய் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு சகோதரன்ட்ட வந்து ஜெபிக்க வந்தாங்க. ஐயா, என் வாழ்க்கையே துக்கத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு, என்னுடைய அப்பா வீட்டில் இருக்கிற அந்த இடம் சொத்து பிரச்சனையில் எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துகிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் வேதனையோடு இருக்கிறோம். எங்கள் கையில் இந்த சொத்து வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். 20 வருஷமாக இந்த சொத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம். இப்போ என் பிள்ளைகள் எல்லாம் திருமண வயதில் வந்துட்டாங்க. இத்தனை வருஷம் துக்கத்தோடு இருக்கிறோம். அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், ஏசாயா 60:20, உன் துக்க நாட்கள் முடிந்தது. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அந்த சொத்துக்கள் எல்லாம் இவங்களுடைய பேருக்கு வந்துச்சு. கேஸ் இவர்களுக்கு சாதகமாக முடிஞ்சிச்சு. என்கிட்ட வந்து சொன்னாங்க, அன்னைக்கு இந்த சொத்து என் கையில் இருந்துச்சுன்னா பல லட்சம் மட்டும்தான் கிடச்சிருக்கும். இன்றைக்கி இந்த சொத்து வந்ததுனால கோடிகளுக்கு மேலே கோடிகளை கர்த்தர் கொடுத்தா. மிகுந்த மகிழ்ச்சி. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். நடக்க போகிற காரியம் ஆண்டவருக்கு தான் தெரியும். அந்த சகோதரி சொன்னாங்க, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். பிசாசுடைய பிளான் என்ன தெரியுமா? உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் பிசாசுனுடைய பிளான். நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில். வேதம் சொல்லுது, ரோமர் 12:12 நீங்கள் வாசித்து பாருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் நம்பிக்கை. என் பிரச்சனைலாம் மாறும் என்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் என்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். நான் நினச்ச காரியமெல்லாம் நடக்கும் என்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்து பாருங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. தேவனும் உங்களில் மகிமைப்படுவார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் மக்கள் சந்தோஷமாக இருக்க உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சந்தோஷமாக இருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.